يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பக்குவமாக பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கும் அவனுடைய தூதரினுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுவதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றிய சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்திருப்பது நாம் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும், அல்லாஹு தஆலா எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறானோ அவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் இது அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வதனூடாக தீமைகள் இடம்பெறுவதையும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதனூடாக நன்மைகள் இடம்பெறுவதையும் நாங்கள் காணலாம். அதனாலே தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ததப்பர ஆலம வஷ்ஷுரூரல் வாகியா ஃபீஹி அலிம அன்ன குல்ல ஷர்ரின் ஃபில் ஆலமி சபபுஹு முகாலஃபத்துர் ரசூல். யார் இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்களோ, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய தீமையை யார் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் ஒவ்வொரு தீமையையும், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்வதன் ஊடாகவே நடைபெறுகிறது. அவர்களுக்கு வழிபடுவதை விட்டும் வெளியேறுவதன் ஊடாகவே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா தீமைகளும் நடைபெறுகிறது என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். இதனால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை நாம் எதை எடுத்து பார்த்தாலும் அது அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நாம் மாறு செய்வதன் ஊடாகத்தான் அந்த தீமைகள் நடைபெறுவதை நாங்கள் காணுகிறோம். அதனாலே தான் அல்லாஹு தஆலா இந்த தீமைகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக, இந்த தீமைகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா தனது திருமறையில சூரத்து ஷூராவினுடைய 47வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இஸ்தஜீபு லிரப்பிக்கும், உங்களினுடைய இரட்சகனுக்கு நீங்கள் பதிலளியுங்கள்.
அவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள். எப்படி? மின் கபிலி ஐயத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னர். எப்படிப்பட்ட நாள்? லா மரத்த லஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து நீங்கள் விரண்டோட முடியாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முதல் நீங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அவனுடைய ஏவல்களை இந்த உலகத்திலே எடுத்து நடங்கள், அவைகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். இது முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவே மூமின்கள் இருப்பார்கள், உண்மையான முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து நூரினுடைய 51வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமிஅனா வ அத்தஅனா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மூமின்களினுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படி என்று சொன்னால், அவர்கள் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின்பாலும் அவனுடைய தூதரின்பாலும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையிலே தான் மூமின்களினுடைய வார்த்தை இருக்கும். அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இப்படியான இந்த மூமின்கள் இருக்கிறார்களே, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் ஜெயசீலர்கள் என்று அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மூமின்கள் இந்த உலகத்தினுடைய வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலே நாங்கள் பல சாதனைகளை சாதிக்கலாம், பல பரீட்சைகளில் வெற்றி பெறலாம், பல பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம், செல்வங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே இவைகளெல்லாம் எங்களுக்கு வெற்றியா அப்படி என்று கேட்டோம் என்றால், அவைகளெல்லாம் வெற்றிகள் கிடையாது. உண்மையான வெற்றி எதுவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வெற்றி எதுவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே எங்களினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பது. அதிலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையிலே நடப்பது. இதிலே விதண்டாவாதங்கள் புரியாமல், பகுத்தறிவை பயன்படுத்தாமல், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால், ஒரு விடயத்திலே தீர்ப்பளித்து விட்டார்கள் என்றால், அதிலே கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே உண்மையான வெற்றியாளர்கள். அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் காணுகிறோம். இந்த வாழ்க்கை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்ததனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்சி, அல்லாஹ்வினுடைய கட்சியாகிய அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வினுடைய கட்சியாகிய அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அந்த சஹாபாக்களை பற்றிய பதிவை இட்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். என்றால் உண்மையான வெற்றி என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கால ஷைഖுல் இஸ்லாம் ரஹ்மஹுல்லாஹ், குல்லமா கான ரஜுலு இத்தபஅ லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஅஸம தௌஹீதன் லில்லாஹி வ இக்லாஸன் லஹு ஃபித்தீன். அதாவது ஒரு மனிதன்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற போதெல்லாம் அவனுடைய தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்பது மிகவும் மகத்தானதாக இருக்கிறது. அல்லாஹ் இஹ்லாஸன் லஹு ஃபித்தீன், அவன் மார்க்கத்திலே தூய்மையானவனாக முஹ்லிஸானவனாக அவன் இருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். வஇதா பஅத அன் முதாபஅதிஹி, அவன் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் அவனுடைய தூதருக்கு வழிபடுவதை விட்டும் தூரமாகுவான் என்றால் நகஸ மின் தீனிஹி பிஹஸ்ப தாலிக, அவனுடைய அந்த தூரமாகுவதற்கு ஏற்ப அவனுடைய மார்க்கத்தினுடைய அந்த பிடிப்பு குறைந்து விடுகிறது என்பதாக இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் எங்களுக்கு சுவர்க்கத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் அல்லாஹ் சூரத்து ரஅதினுடைய 18வது வசனத்திலே சொல்லுகிறான், லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹுமுல் ஹுஸ்னா, யார் அல்லாஹ்வுக்கு பதிலளிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நலவு ஹுஸ்னா என்பது இங்கே ஜன்னா சுவர்க்கம் இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். யாருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள்? அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த கட்டுப்பாடு என்பது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் கூறிய போது அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது அஸ்லிம், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். அப்போது இப்ராஹிம் நபி சொன்னார், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் இந்த உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்பதாக அவர் சொன்னார் என்ற செய்தி சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 131வது வசனத்திலே பதிவாகி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ் ஒன்றை ஏவி விட்டான் என்றால், ஒன்றை செய்யுமாறு கட்டளையிட்டான் என்று சொன்னால் அதிலே அவர்கள் நலவு பார்க்க மாட்டார்கள், கெடுதி பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னா அப்படியே செஞ்சாங்க. அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், மகன் அறுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னா அறுக்கிறதுக்காக கொண்டு போய் கத்திய வச்சாங்க. மகன் என்றது அவங்களோட குழந்தை என்றது சும்மா கிடைச்ச குழந்தையா? பல ஆண்டுகள் அவங்க குழந்தை இல்லாமலே இருந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த குழந்தைய அல்லாஹ் கொண்டு போய் பாலைவனத்துல விடுங்க, அதாவது யாருமே மனிதர்கள் இல்லாத அந்த கஅபத்துல்லாஹ்விய கொண்டு போய் விட சென்ற நேரத்துல கூட மனைவியையும் பிள்ளையும் அப்படி விட்டாங்க. அதுக்கு பிறகு பிள்ளை ஓடி விளையாடக்கூடிய அந்த வயசு வரக்கூடிய நேரத்துல அந்த குழந்தை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அறுக்கிறதுக்கு போனாங்க. இப்படி இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையில இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள்ல மிகவும் விசேடமானவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லுகிறான், உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்களை பொறுத்தவரையிலே இப்படி அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வினுடைய ஏவல்களை இந்த உலகத்திலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா வாக்குறுதியை எடுத்தார். அந்த நேரத்திலே
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது அய்யுமினு பிஹி வயன்சுருஹு, அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன போது ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள் அக்ரர்னா, நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டோம், அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா அதாவது நபிமார்கள் சம்பந்தமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க சம்பந்தமான விடயங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அந்த நபிக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்ற விடயத்தை சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 81வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய ஏவல்களுக்கு இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நபியினுடைய வரலாற்றிலும் நாங்கள் காணுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்கிய ஆரம்ப காலத்திலே பயந்தவர்களாக வீடு வந்து அவர்கள் போர்த்தி கொண்டு உறங்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார். அழைத்து சூரத்துல் முத்தஸ்ஸிரினுடைய 1வது 2வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅந்திர், நீங்கள் எழும்பி மக்களுக்காக உபதேசம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இந்த செய்தி சொன்னப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹரஜ இலன் நாஸி தாஇயன் லஹும் இல தௌஹீத், மக்களை அப்படியே தௌஹீதின்பால் அழைக்கக்கூடியவர்களாக மக்களுக்கு மத்தியிலே வெளியாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியை அல்லாஹ்வினுடைய அழைப்பு பணியிலே ஈடுபடுவதற்காகவே அவர்கள் செலவழித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நபி அவர்களினுடைய அந்த கட்டுப்பாடு இப்படி இருந்ததை நாங்கள் காணுகிறோம். அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதாக தூங்கவில்லை. அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். சூரத்துல் முஸம்மிலிலும் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவையிலே நீங்கள் எழும்பி அல்லாஹ்வுக்காக தொழுகையிலே ஈடுபடுங்கள், கொஞ்ச நேரம் தவிர நீங்க அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னபோது ஃபகாம ஹத்தா தஃபத்தரத் கதமாஹு, அவர்களுடைய 2 பாதங்களும் வீங்கக்கூடிய அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரவு தொழுகையிலே ஈடுபட்டாங்க. அப்படி என்றத நாங்க ஹதீஸிலே காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நபிகளாருடைய அந்த கட்டுப்பாடாக இருந்தது அப்படி என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், நபிகளாருடைய கட்டளைகள், இவைகளை இந்த உலகத்திலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களிடத்திலே இந்த பண்புகள் இருந்தது. அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்துவிட்டால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி இறங்கிவிட்டால், ஒரு வசனம் இறங்கிவிட்டால், அந்த சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், இது எங்களை பார்த்து தான் பேசுகிறது அப்படி என்ற உணர்வோடு பார்த்தார்கள். அல் குர்ஆனிய வசனங்கள் இறங்குகின்ற போது அவர்கள் இது எங்களை பார்த்து பேசுகிறது அப்படி என்ற அந்த உணர்வோடு அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 92வது வசனத்தை இறக்குகிறார். என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடியதை, விரும்பக்கூடியதை அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவழிக்கின்ற வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே,
இன்ன அஹப்ப அம்பாலி இலைய பைரஹா, என்னுடைய சொத்திலே எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இதோ இருக்கிறதே பைரஹா தோட்டம் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வ இன்னஹா ஸதகத்தன் லில்லாஹ், இது அல்லாஹ் தஆலாவுக்காக தர்மமாக இதோ இருக்கிறது என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவான செய்தியாக இருக்கிறது. இந்த பைரஹா தோட்டம் எப்படி என்றால் மதீனா பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் ஓய்வெடுத்து விட்டு வருவது உண்டு. இப்படியான ஒரு சிறந்த தோட்டம் அவர்களுடைய ஊரிலே, அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு தோட்டம், அவர் நேசிக்கக்கூடிய தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தோட்டம். இப்ப பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்குகிறது. இறங்கின உடனே இது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இறங்கிய வசனம் கிடையாது. இது பொதுவாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி அருளுகிறார். அந்த நேரத்திலே அந்த சஹாபியினுடைய ஈமானை பாருங்கள், அந்த சஹாபியினுடைய எண்ணத்தை பாருங்கள். அவர் இது என்னை பற்றி பேசுகிறது என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் இந்த நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இது எனக்கு மிகவும் விருப்பமான தோட்டம். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, தாக்க மாலுன் ராபிஹ், அபூ தல்ஹாவே இது உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கிறது, உங்களுக்கு அதிகமான வருவாயை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, இதை போய் நீங்க தர்மம் செய்யுங்க அப்படி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. இந்த தோட்டத்தை போய் அல்லாஹ்வுக்காக அவர் கொடுக்கிறதுக்கு முன் போறார் பாருங்க. அதுதான் அந்த சஹாபாக்களினுடைய ஈமானாக இருந்ததை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இது சஹாபாக்கள் இப்படித்தான் அல்லாஹ்வை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு முறை நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு கருத்து வேறுபாடு படுகிறார்கள். நபி அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வாரார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைவராக அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை நியமிக்குமாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, அவரை நியமிக்க முடியாது அப்படி என்று ரெண்டு பேரும் நபிக்கு முன்னாலே கருத்து வேறுபாடு பண்றாங்க. அப்ப சத்தம் உயர்கிறது, ரெண்டு பேருடைய சத்தமும் உயர்கிறது. அப்ப அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபியினுடைய சத்தத்துக்கு முன்னால நீங்க உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீங்க என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டு தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்க சிலருக்கு மத்தியில, உங்களுக்குள்ள சிலருக்கு மத்தியில நீங்க சத்தங்களை வெளிப்படுத்துவதை போன்று நீங்க நபிக்கு முன்னாலே நீங்க இப்படி வெளிப்படுத்தாதீங்க. அப்படி வெளிப்படுத்துறது, சத்தத்தை உயர்த்துறது உங்களுடைய அமலை அழித்துவிடும், அதனை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறார் அல்லாஹ் தஆலா. இந்த நேரத்திலே இது அபூபக்கர் அலி உமர் அலியோடு சம்பந்தப்பட்டு இறங்கிய ஒரு வசனம். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களில் ஒருவராக இருந்தவர் சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி சில நாட்கள் பள்ளிவாசல் பக்கம் காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களை கவனமாக பார்ப்பார்கள். அவங்க யாரு வாராங்க, யாரு வரல, ஒரு ஆளுக்கு என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் நபி அவர்கள் மிகவும் கவனமாக உற்று நோக்குவார்கள். இதிலே சில நாட்கள் சாபித் பின் கைஸை காணவில்லை. அப்போது நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த சஹாபி சொல்லுகிறார், அவருக்கு ஏதாவது நோய் பயப்பட்டு இருக்கிறதா, என்ன நடந்தது
என்று அந்த சஹாபியிடத்திலே நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பார்த்து விட்டு வருகிறேன் அப்படி என்று இந்த சஹாபி போகிறார்கள். போனா அவங்க வீட்டில இருந்து அவங்க ஒரு மூலையில இருந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அழுது முணங்கி அப்படி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க போய் என்ன காரணம் அப்படி என்று அவங்க கேட்ட போது, என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு விட்டது, நான் தானே நபி அவங்களுக்கு முன்னால கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவன், அதனால என்னுடைய அமல்கள் அழிஞ்சிட்டு நான் நரகவாதிகள்ல ஒருவனாக மாறிட்டேன் அப்படி என்று இதை நினைச்சு அழுவேன் அப்படி என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபி வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்தி அனுப்புறாங்க, போய் நீங்க அவரிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தி அனுப்புறாங்க. அவர் சுவர்க்கவாசிகளில் ஒருவர் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தி அனுப்புறதை நாங்க காணுகிறோம். அப்ப அந்த நேரத்திலே இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு எந்த ஒரு சஹாபியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகளாரிடத்துல பேசுறதாக இருந்தா கூட அவங்களுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு மெதுவாக சத்தமாக பக்கத்துல போய் பேசுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதுக்கு பிறகு சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டாங்க. நபி அவங்களோட மிகவும் மிருதுவாக பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அப்படி நபி அவங்க அதுக்கு பிறகு உண்ட சென்னா அப்படியே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. எந்த அளவுக்கு ஹதீதுகள்ல காண்றோம்னா அந்த சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்களாம்னா, கான்னஹும் அவங்க எப்படி இருப்பாங்கடா, அவங்களுடைய தலைகளிலே பறவைகள் நின்றால் எப்படி விளங்காதோ அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பார்கள். நபி அவர்களுடைய வார்த்தைகளை அவ்வளவு அமைதியாக இருந்து கேட்பார்கள். அப்படி என்ற இந்த செய்தியை நாங்க காணுகிறோம்னா, இந்த சஹாபாக்கள் இப்படித்தான் நபிகளாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். நபிகளாருடைய வார்த்தைகளை இப்படி மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கவில்லை, இறக்கினது வேறொரு விடயம் சம்பந்தமாக. ஆனா இந்த வசனத்தை கேட்ட உடனே இது எனக்குரியதான், என்னை பத்தி தான் இது பேசுது அப்படி என்று நினைச்சு வீட்டில குண்டி அழுது கொண்டிருந்தாங்க என்று சொல்லி சொன்னா, அதுதான் சஹாபாக்களினுடைய ஈமான் சகோதரர்களே. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. நபியினுடைய வார்த்தைக்கு இந்த அளவுக்கு அவங்க பதிலளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது மாதிரி தான் நாங்க பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு சில சிறிய சஹாபாக்கள் கூட எப்படி கட்டுப்பட்டாங்கன்றதை பாருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்த வரையில அவங்க ஒரு சிறிய ஒரு வாலிபனாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோல்ல கைய போட்டு நபி அவங்க சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். அப்துல்லா மிகவும் சிறந்த மனிதர். எப்ப சிறந்தவர் என்றா, அவர் இரவையிலே தொழுவாராக இருந்தால் அவர் மிகவும் சிறந்த மனிதராக இருப்பார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த செய்திக்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி முத்தஃபக்குன் அலைஹி புகாரி முஸ்லிமில பதிவானது, ஃபகான பஅது லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. அதுக்கு பிறகு அவங்க இரவையில கொஞ்ச நேரம் அன்றி அவர்கள் தூங்க மாட்டார்கள், நின்று வணங்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாங்கள் காணுகிறோம். இவங்க ரமலானில மாத்திரம் கிடையாது, இது நான் சொல்லக்கூடிய செய்தி எல்லா காலங்களிலும் அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மூமின்கள் சஹாபாக்களை பொறுத்தவரையில அவங்கள் சம்பந்தமாக ரோம் பாரசீகத்தை சேர்ந்தவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்க எப்படியான ஆட்கள், சஹாபாக்கள் எப்படியான ஆட்கள் அப்படி என்றதை அவங்க பதிவு செய்கின்ற போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்க புருஷானுல் யௌம் பகலையில எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா,
குதிரை வீரர்களாக இருப்பார்கள். குதிரை வீரர்களாக பகலையிலே போராட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்கள். ஆனால் இரவையிலே எப்படி இருப்பாங்கன்னா உப்பாதுல்லை, இரவையிலே முழுக்க முழுக்க வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய வணக்கசாலிகளாக அந்த சஹாபாக்கள் இருப்பார்கள். அப்படி என்று இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லுவதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் சஹாபாக்களினுடைய நிலைப்பாடாக இருந்ததை நாங்க காணுகிறோம். அதே மாதிரி தான் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் எப்படி நபி அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய கட்டளைகளை மதிச்சாங்க அப்படி என்றா நாங்க பார்க்கலாம். அதாவது உஹது யுத்தம் நடைபெற, இந்த பத்ர் யுத்தம் நடைபெற போகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களை கூப்பிட்டு அங்கே ஆலோசனை கேட்கிறார்கள். ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்திலே அங்கே முஹாஜிரீன்கள் எழுப்பி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க போராட்டத்திலே ஈடுபடுவோம் அப்படி என்றாங்க. மீண்டும் நபி அவங்க நீங்க மஷூரா சொல்லுங்க அப்படி என்று கேட்கிறாங்க. அப்பவும் ஒரு முஹாஜிரின் தான் எழுப்பி நாங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்சாரிகள் புரிந்து கொண்டார்கள், நபி அவர்கள் எங்களைத்தான் நாடுகிறார்கள் அப்படி என்று புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பகால லா நகூலு கமா கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அவங்களுடைய சமுதாயம் சொன்னார்களே அதை போன்று நாங்க சொல்ல மாட்டோம். மூசா நபியை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படி என்றத அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவினுடைய 24வது வசனத்தில் சொல்லுகிறான், இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னஹா ஹுனா ஹாயிதூன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போராட்டத்திலே ஈடுபடுங்கள், நாங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் அப்படி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. ஆனா இங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்சாரிகள் சொல்றாங்க, இப்படி நாங்க சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இது ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய இரட்சகனும் சென்று போராட்டத்திலே ஈடுபடுங்கள். வலாக்கின்ன நுகாத்திலு அன் யமீனிக வ அன் ஷிமாலிக வ பைன யதைக வ கல்ஃபக, நாங்க உங்களுடைய வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் முன்னாலும் பின்னாலும் நின்று நாங்கள் போராட்டத்திலே ஈடுபடுவோம் அப்படி என்று அந்த தோழர்கள் சொல்றாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன், அவங்களோட முகத்தை பார்த்தேன், அஸ்ரக வஜ்ஹுஹு வ சர்ரஹு, அவங்களோட முகம் சந்தோஷத்தினால் இலங்கியது, அவங்க மகிழ்ச்சி பட்டார்கள் அப்படி என்ற செய்தியை சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அந்த சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே இப்படி கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி தான் பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கட்டுப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் தங்களுடைய தந்தையினுடைய பெயர்களை கொண்டு சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அவங்களுடைய நாவுகளிலே பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. எடுத்ததுக்கெல்லாம் தந்தையை கொண்டு தாயை கொண்டு இப்படி என்று சத்தியம் செய்வாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தடுக்கிறாங்க. லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்களை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். யார் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ, மன் அராத யஹ்லிஃப, யார் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யட்டும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதை நான் கேட்டதில் இருந்து ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா ஹலப்து பிஹா முந்து சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதை நான் கேட்டதில இருந்து லம் யஹ்லுஃபி பிஹா தாக்கிரன் அவ் ஆசிரன், நான் என்னுடைய ஞாபகத்திலும் சரி அல்லது என்னுடைய தடயத்திலும் சரி நான் இப்படி சத்தியம் செய்தது கிடையாது. எங்களுடைய மூதாதையர்கள் பாப்பமார்களை கொண்டு நாம் சத்தியம் செய்தது கிடையாது. அப்படி என்ற வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமில பதிவாகிய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படித்தான் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவங்க ஒன்றை தடுத்தாங்கன்னா அதை அப்படியே விட்டு விடுவாங்க. நபி அவங்க ஒன்றை ஏவினாங்கன்னா அதை இயன்ற அளவு அதை எடுத்து நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இது நபிகளாரிடத்தில் அவங்க குதர்க்கவாதங்கள் செய்ய மாட்டாங்க, விதண்டாவாதங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு முறை நாங்க பார்க்கிறோம், புகாரி முஸ்லிமில வரக்கூடிய செய்திதான். அதாவது ஹைபர்னுடைய யுத்தத்தில சஹாபாக்கள் கடுமையான பசியோடு இருக்கிறாங்க. அப்ப கடுமையான பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீட்டு கழுதையை அவங்க சமைக்கிறாங்க. இது ஆரம்பத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் வீட்டு கழுதையை சமைக்கிறாங்க. கடுமையான பசி, சாப்பிடுவதற்காக அவங்க சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில பனாதா முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சமைச்சு கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் சமையல் அவங்க சமைக்கிற அந்த சட்டி அடுப்பில அப்படியே இறைச்சி கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? ஒரு அழைப்பாளர் ஒரு அழைப்பை விடுக்கிறார். இன்னல்லாஹ வ ரசூலுஹு யன்ஹாகும் அன் லுஹூமில் ஹுமுர், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த வீட்டு கழுதையை உங்களுக்காக தடை செய்கிறார்கள். ஃபஇன்னஹா ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானினுடைய அருவருக்கத்தக்க செயல்களிலே இருந்து உள்ளது. அப்படி என்று ஒரு அழைப்பாளர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வந்த ஒரு அழைப்பாளர் சொல்லுகிறார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்திலே ஃபஉக்ஃபியத்தில் கதூர் பிமா ஃபீஹா வ இன்னஹா லதஃபூரு பில்லஹம், அப்படியே அந்த பச்சையை அந்த அந்த பானையை சட்டியை அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு அந்த இறைச்சிகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு மெதுவாக சஹாபாக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாங்க. அதை விட்டு அவங்க தூரமாகறாங்க. அப்படி என்றதை நாங்க காணுகிறோம். இப்ப நாங்கண்டா என்ன சொல்லுவோம்? எங்கட சமுதாயத்தை சேர்ந்தவர்களா என்ன சொல்லுவோம்? இதை நாங்க சமைக்கிறதுக்கு முதலாவது சொல்லியிருக்க கூடாதா? அல்லது நாங்க பசியோட இருக்கக்கூட கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த அறிவித்தல் வந்து இருக்க கூடாதா? அப்படி என்ற ஒரு உணர்வோடு தான் நாங்க இதனை பார்ப்போம். ஆனா அவங்க பசி கஷ்டம் அப்படியான நேரத்துல கூட இந்த அழைப்பு வந்த உடனே அந்த அழைப்புக்கு கட்டுப்படுறாங்க. பாருங்க, இதுதான் சஹாபாக்கள். இதுதான் அவங்க கஷ்டமான நிலையிலும் சரி அல்லது மகிழ்ச்சிகரமான நிலையிலும் சரி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். கடுமையான கஷ்டத்தில கூட சில நேரங்கள்ல நபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த விடயத்திற்கு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்ததை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அஹ்ஸாப் யுத்தம் நடைபெறுகிறது. அஹ்ஸாப் யுத்தம் என்பது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு யுத்தம். இது எதுக்காக நடைபெற்றதுன்னா அரபிகள் எல்லாரும் இதுக்கு அஹ்ஸாப் என்று பேர் வந்ததே எதனாலேன்னா அரபிகள் அந்த சமுதாயத்திலே உள்ள ஜஸீரத்துல் அரபிலே உள்ள அரபிகள் அதில் உள்ள எதிரிகள் இஸ்லாத்தினுடைய அனைத்து எதிரிகளும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதுக்கு பிறகு நாங்க முஸ்லிம்களை விட்டுடக்கூடாது அப்படி என்று சொல்லி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் இந்த அஹ்ஸாப் யுத்தம். அஹ்ஸாப் என்றாலே கோத்திரங்கள், கிளைகள், பல குழுக்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இந்த அஹ்ஸாப் யுத்தம் நடைபெறுகிறது.
இப்படி நடைபெறக்கூடிய நேரத்தில் அங்க எதிரிகள் முன்னுக்கு நிக்கிறாங்க. இப்ப அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சஹாபாக்கள் இடத்துல மஷூரா கேட்டுட்டு அங்க சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்களுடைய நாட்டில உள்ள ஒரு யுத்த தந்திரமான எதிரிகள் நுழையாம, மதீனாவை பொறுத்தவரையில ஒரு பாதையினாலதான் வரலாம், மற்ற 3 பக்கமும் மலைகளினால் சூழப்பட்டதாக இருக்குது. அப்ப ஒரு பாதையினால வரலாம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வரக்கூடிய வழியில அகலிய வெட்டி வச்சுட்டாங்க. அந்த அவங்களினுடைய அந்த குதிரைகள் ஒட்டகங்கள் அப்படி தாண்டி வர இயலாது. அப்படி அகலிய வெட்டி வச்சுட்டு அம்பைய கூடிய ஒரு குழுவையும் நபி அவர்கள் அதுக்கு பக்கத்துல வச்சுட்டாங்க. அப்ப இப்ப வந்தாங்க, எதிரிகளுக்கு மதீனாவுக்கு நுழைய இயலாது. அப்ப அவங்க அந்த மதீனாவை சூழ உள்ள அந்த பகுதியில அப்படி ஃபுல்லா வளைச்சு அவங்க சுற்றி இருந்து கொண்டிருக்கிறாங்க. பல நாட்கள் நீடிக்கிறது. அந்த நேரத்திலே முனாஃபிக்கீன்கள் வேறு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கூட இருந்ததை நாங்க காணுகிறோம். இப்படியான பல சம்பவங்கள் அதுல நடைபெறுகிறது. அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. இப்ப இதுல நாட்கள் செல்லுகிறது, கடுமையான குளிரும் அடிக்கிறது. அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு அப்படித்தான் உதவி செய்யறான். கடுமையான குளிர் அடிக்குது. இப்ப இந்த குளிரில தாங்க முடியாத குளிர். இப்ப இந்த நேரத்திலே அங்கால என்ன நடக்குது அப்படி என்ற செய்தி அறிய வேண்டிய தேவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கிருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. இரவில அவங்க கடுமையாக கூழடிக்கக்கூடிய அந்த நேரத்தில சஹாபாக்கள் எல்லாம் ஒடுங்கி போர்வைக்குள்ள அப்படி இருக்கிற நேரத்துல சொல்றாங்க, யாரு போய் அந்த எதிரிகளினுடைய செய்தியை கொண்டு வராங்களோ அவங்களும் நானும் சுவர்க்கத்துல இப்படி இருப்போம் அப்படி என்று சொல்றாங்க. இந்த சஹாபியும் எழும்பல. ஏன்னா அந்த மாதிரி கடுமையான கூழ், எழும்ப இயலாது, போக இயலாது. சொர்க்கம் என்றாலே அந்த சஹாபாக்கள் முந்தி அடித்து போகக்கூடியவர்கள், பல சந்தர்ப்பங்களிலே அதுக்காக உயிரை கூட தியாகம் செய்தவர்கள் அந்த சஹாபாக்கள். ஆனாலும் அந்த சூழல், அந்த நிலை, அந்த போய் எழும்பி போய் அந்த கூதலுக்குள்ள செய்தியை கொண்டு வரக்கூடிய நிலை கிடையாது. அந்த அளவுக்கு கூதல். அந்த சஹாபாக்கள் எழும்பலை என்றா யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு கூதலாக இருக்கு. அப்ப அந்த மாதிரியான கடுமையான கூதல் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த சஹாபி மனுவல. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு தோழராக இருந்தவர் தான் ஹுதைபா ரலி. இவருக்கு சொல்றது சாஹிபு சிர், அதாவது நபிகளாரினுடைய இரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சஹாபி. அதனாலதான் நபிகளாருடைய இரகசியங்களை பாதுகாக்கிறதுனாலதான் இவரிடத்துலதான் முனாஃபிக்கீன்கள்ல நிறைய பேரை பேர் பட்டியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க. அதனால சில நேரங்கள்ல பாருங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் கூட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர் கூட இந்த சஹாபி அணுகி அந்த லிஸ்ட கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த அந்த லிஸ்ட தரையிடாது. அப்ப அவர் கேட்பாராம், எந்த பேர் இருக்காதுல அதை மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி என்று கேட்பாங்களாம். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நிஃபாக்கை பயந்தார்கள். நாங்க முனாஃபிக்குங்களா இல்லையா? இப்னு முலைக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாபி சொல்றார், நான் பெரும் பெரும் முக்கியமான சஹாபாக்கள் 30 பேரை சந்தித்தேன். புகாரியில வரக்கூடிய செய்தி. அவர் சொல்றார், எல்லாருமே யஹாபு அலா நஃப்ஸிஹி நிஃபாக், எல்லாருமே நிஃபாக்க தன்னில பயப்பட்டார்கள். நிஃபாக்காக நான் இருக்கிறேனா என்று பயப்பட்டார்கள். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப ஹம்தல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வெளியால போகக்கூடிய நேரத்துல அவர் பார்க்கிறார், நபியினுடைய சபையில நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரசூலை பத்தி செல்லக்கூடிய நேரத்துல ஈமான் அதிகரிக்கிறது, சொர்க்க பற்றி ஆசை வருகிறது. வெளியால நாங்க வந்தோம்னா அந்த நிலை எங்கள்கிட்ட இல்லையே, இது நிஃபாக்கரமான நிலை தானே அப்படி என்று சொல்லி அவர் நாபக ஹம்தல்லா முனாஃபிக் ஆயிட்டார் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இடையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் எனக்கும் அப்படித்தானே இருக்குது அப்படி என்று சொல்லி 2 பேருமாக சேர்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, இப்படி ஒரு இரட்ட நிலை இருக்குது, இது நிஃபாக் தானே, எங்களுக்கு அப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது மனிதன் என்றா அப்படித்தான், இரண்டு நிலைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரே நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட மலக்குமார்கள் முசாபஹா செய்வார்கள். மலக்குமார் தான் பாவம் செய்யாம ஒரு நிலையில இருப்பாங்க. ஆனா மனிதன் என்ற அடிப்படையில இப்படி ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அப்படித்தான் சஹாபாக்களை பாருங்க, அப்படி இருந்தாங்க. அப்ப அந்த ஒரு சஹாபி தான் அந்த நபி அவர்களுடைய ரகசியங்களை பேணக்கூடிய ஒரு சஹாபி தான் இந்த ஹுதைஃபா ரலி. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சஃபையில இந்த ஹுதைஃபா ரலியோட பேரை சொல்லி, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவை நீங்க எழும்புங்க, ஃபஅத்தினி பி ஹபரில் கௌம், அந்த சமூகத்தினுடைய செய்தியை நீங்க கொண்டு வாங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப ஹுதைஃபா ரலி என்ன சொல்றாங்கன்னா, நபி அவங்க இந்த பேரை சொல்லிட்டாங்களே, இதுக்கு பிறகு நான் போகாம இருக்க இயலாது அப்படி என்று சொல்லி அவங்க எழும்பி போர்வைக்குள்ள இருந்து எழும்பி அவங்க அந்த செய்தியை கொண்டு வரதுக்காக போறாங்க. அப்ப இந்த நேரத்தில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கட்டளையையும் விட்டாங்க. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, நீங்க போறது சரி, நீங்க அந்த இடத்துக்கு போறது சரி, ஆனா நீங்க போனால் அந்த இடத்துல நீங்கள் அத்துமீறி நடந்து விடக் கூடாது அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. அவங்க மீது அத்துமீறி நடந்துடக்கூடாதுன்னா எந்த ஒன்றுமே செஞ்சிடக்கூடாது, யாரையும் நீங்க தாக்கிடக்கூடாது, போற மாதிரியே நீங்க என்ன செஞ்சிடணும், அப்படியே அந்த செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நீங்க திரும்பி வந்துடணும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை சொல்லி அனுப்புறாங்க. அந்த சஹாபியிடத்துல இப்படி அந்த போகக்கூடிய நேரத்துல நீங்க எதுவுமே செய்யாம நீங்க திரும்பி வந்துடணும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அனுப்புறாங்க. அப்ப அவங்க கடுமையான குளிருக்கு மத்தியில அவங்களுக்குள்ள அந்த குறைஷியர்களுக்குள்ள இவங்க செய்தியை எடுப்பதற்காக, அவங்களோட தகவல்களை எடுக்கிறதுக்காக இந்த சஹாபி அந்த எதிரிகளுக்கு மத்தியில போறாங்க. இந்த நேரத்தில அவங்க அபூ சுஃபியானை பொறுத்த வரையில அவர் அபூ சுஃபியான் வந்துகிட்டு அந்த அஹ்ஸாப் யுத்தத்தில தலைமை தாங்கி வந்த ஒரு வீரராக இருந்தார். அவர் தான் தலைவர். அவர் என்ன செஞ்சாரண்டா, அப்படியே இவங்க போகக்கூடிய நேரத்துல நெருப்பில வந்துகிட்டு கூதல் காஞ்சி கொண்டு இருக்கிறார். அப்ப இவங்க இந்த சஹாபி சொல்றாங்க, எப்படின்னா, அபூ சுஃபியான் நான் பார்த்தேன், அவருக்கு நான் அம்பை எய்தலன்னா அவர் சுவராக அவர் அந்த இடத்துல அந்த அம்பு தாக்கி விடுவார், அவர் அந்த அம்புக்கு இரையாகி விடுவார். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில எனக்கு வாரார், ஒரு தலைவர் வாரார், அம்பெய்தல் என்றால் அந்த அம்பு தாக்கிவிடும் அவரை, அவர் அந்த அம்புக்கு இரையாகி விடுவார். இப்படியான ஒரு நிலையில அப்படியான ஒரு சந்தர்ப்பமும் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்குது. இந்த நேரத்தில அந்த சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த வார்த்தை என்ன, நீங்க யாரையுமே தாக்கிட கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சேன், ஞாபகப்படுத்தினேன். பாரத்து அன் அர்மியஹு, நான் அவருக்கு அம்பெய்வதற்காக நாடினேன் என்றாலும் ஃபதகர்து கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன வார்த்தை, லா ததகருஹும் அலைய, நீங்க அவங்க மீது அத்துமீறி விடாதீர்கள் என்ற அந்த வார்த்தை வந்தது. வலவு ரமைத்துஹு லஅஸாபத்துஹு, நான் அந்த அம்பை எய்திருந்தா அது அவரை தாக்கியே இருக்கும், நிச்சயமாக அவர் அந்த அம்பினால் தாக்கப்பட்டிருப்பார் என்ற இந்த செய்தி முஸ்லிமில பதிவான செய்தி. இந்த செய்தியை இவங்க சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா பாருங்க, இந்த நேரத்தில கூட உண்மையாக ஒரு படையினுடைய தலைவனை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில கூட அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, உணர்ச்சிக்கு கட்டுப்படல, அவங்களுடைய புத்திக்கு கட்டுப்படல. நாங்க கொண்டு போய் நபிகளாரிடத்தில் ஒரு நல்ல பேரை எடுக்கலாமே, ஒரு தலைவனை கொண்டுட்டனே அப்படி என்ற அந்த நல்ல பேரை கூட நான் எடுக்கலாமே என்ற சிந்தனை கூட அந்த சஹாபிக்கு வராம
நபி இந்த இப்படி சொன்னாங்களே, அவங்க மீது அத்துமீறி விட வேண்டாம் என்று சொன்னார்களே என்ற அந்த வார்த்தையை அவர் ஞாபகப்படுத்தி அதை நான் விட்டு விட்டேன் அப்படி என்று சொல்றதை நாங்க காண்றோம். அப்ப இந்த சம்பவத்தில பாருங்க, 2 விதமான படிப்பினைகளை நாங்க பெறக்கூடியதாக இருக்குது. ஒன்று, கடுமையான கஷ்டமான நிலையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அவங்க கட்டுப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. 2வது விடயம் என்னவென்று சொன்னா, இவங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நபி அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அந்த வார்த்தையையும் அவங்க மதிக்கக்கூடியவங்களாக கட்டுப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி என்றதை நாங்க காணுகிறோம். இப்படி சஹாபாக்களை பொறுத்தவரையில அவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருந்ததை நாங்க காணுகிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுக்கிறாங்க. கொடுத்து, அதாவது ஹைபர் யுத்தம் நடைபெற போகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சொன்னார்கள், அந்த ஹைபர் யுத்தம் நடைபெறுவதற்கு முந்திய உள்ள அந்த படைகள் போவதற்கு முந்தி உள்ள அந்த இரவிலே அந்த நாளையிலே நபி அவங்க சொல்றாங்க, நான் நாளைக்கு இந்த கொடியை ஒரு மனிதனிடத்திலே கொடுப்பேன். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறார், அதே மாதிரி அவரையும் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள் அப்படி என்று நபி அவங்க சொல்லி விடுகிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பபாத்த லைலத்தஹும் அந்த இரவு கழிக்கிறாங்க. கழிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி கழிச்சாங்கன்னா, ஒவ்வொரு சஹாபியும் விரும்பினாங்க, நாளைக்கு அந்த கொடி எனக்கு கொடுக்கப்படணும், எனக்கு கொடுக்கப்படணும் அப்படி என்று சொல்லி எதுக்கூல லைலத்தஹும் எல்லாருமே அப்படித்தான் ஆசைப்பட்டு அந்த இரவை கழிக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் வாராங்க, எல்லா சஹாபாக்களும் வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபி அவங்க கேட்டாங்க, ஐனா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் இங்கே அப்படி என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே அங்க அவங்களுக்கு கண்ணில ஒரு வருத்தம், கண் வருத்தம் ஏற்பட்டிருக்குது, அசாபத்து குமா அப்படி என்று சொல்றாங்க. அப்ப நபி அவங்க அவரை கூட்டிக்குவாங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உமிழ் நீர் எடுத்து அவனோட கண்ணில வைக்கிறாங்க. கண் அப்படியே சுகமாகிறது. அப்ப நபி அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அந்த கொடியை கொடுக்கிறாங்க. அந்த ஹைபர் யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த கொடியை கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, இம்ஷி வலா தல்தஃபித், நீங்க இந்த பாதையிலே நடங்க, போங்க, இதுல திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காமல் இந்த பாதையிலே நீங்க நடங்க. அப்படி எது வரைக்கும்? ஹத்தா யஃப்தஹில்லாஹ அலைக, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருகின்ற வரைக்கும் இதுல நீங்க திரும்பி பார்க்க கூடாது. அது அப்படி என்ன அர்த்தம்னா, இஞ்சாலே உங்களோட கவனத்தை செலுத்தாம நீங்க அதிலேயே போங்க அப்படின்றதுதான் நபி அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு டவுட் வருகிறது. அவங்களுக்கு ஒரு விடயத்தை கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அது என்ன என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்க போறாங்க. யா ரசூலல்லாஹ், அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நாம் மனிதர்களிடத்துல போராடுகின்ற போது எதற்காக போராட, எதன் மீது போராட்டத்தை நான் செலுத்த அப்படி என்று கேட்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில கூட நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு படையை அனுப்புகின்ற போது பின்னால மதீனாவுடைய எல்லை வரைக்கும் போவாங்க, போய் அனுப்புவாங்க. அப்ப கொஞ்சம் தூரம் போறாங்க, போனதுக்கு பிறகுதான் இப்படி கேட்க வேண்டி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்காம முன்னுக்கு நின்ற மாதிரியே சத்தத்தை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முஸ்லிமில பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய அந்த கலிமா உயர்வடைவதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா நிலைநாட்டப்படுவதற்காக போராட்டத்திலே ஈடுபடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தாங்க என்ற செய்தியை நாங்க காணுகிறோம் என்று சொன்னா, இது சஹாபாக்கள் இப்படித்தான் நபிகளாரினுடைய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்திருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனிய வசனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஹதீதாக இருந்தாலும் சரி,
அல்லது அவங்களுடைய சுய விருப்பங்களுக்கு உரிய விடயமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்திலையும் நபி அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. இப்ப நாங்க பார்க்கலாம் ஒரு செய்திய, புகாரி முஸ்லிமில பதிவான ஒரு செய்தி. அதாவது ஆரம்பத்திலே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல மது வந்துகிட்டு அவங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவங்க அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டாங்கன்னா, வலா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்க போதையில இருக்கக்கூடிய நேரத்தில நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தொழுகைக்காக வராதீங்க, மற்ற நேரங்கள்ல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் என்ற அடிப்படையில ஆரம்பத்தில் அனுமதி இருந்தது. ஆனா பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி இந்த மதுவை தடுக்கிறார். இன்னமல் ஹம்ரு, இந்த மது, வல் அன்சாபு வல் அஸ்லாமு, நீங்க குறிப்பாக்குறது, சாஸ்திரம் பார்க்கிறது, இதெல்லாம் வந்துகிட்டு அப்படி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் அல்லாஹ் தஆலா சொல்றார். ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானினுடைய அருவருக்கத்தக்க செயற்பாடுகள், இதிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ள மாட்டீங்களா அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குறார். இந்த நேரத்தில் சொல்றாங்க, அதாவது அபு நுஅமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நாங்க குந்து சாக்கில் கௌம ஃபீ மன்சிலி அபி தல்ஹா, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் இந்த சாராயத்தை அருந்தக்கூடியவர்களாக இருந்தோம். அவங்களோட வீட்டில இருந்து நாங்க சாராயத்தை குடிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்படியான வசனங்கள் வந்தா நபி அவங்க ஒரு அழைப்பாளரை அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய சார்பாக ஒரு அழைப்பாளர் இந்த விடயத்தை அந்த மதீனா நகரம் எல்லாம் எடுத்து சொல்லுவார். அப்படி பனாதா முனாதின், ஒரு அழைப்பாளர் வந்தார். அப்ப பனாதா அப்படி அவர் அழைக்கிறார். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உஹ்ருஜ், நீங்க வெளியே போங்க, பங்குர் மாதா ஹாத சவுத், இது என்ன சத்தம் என்று சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படி என்று அவங்க சொல்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப கால ஃபஹரஜ்து, அவர் வெளியாகி போறாங்க. போய் ஃபகுல்து, அப்ப அவர் சொல்றாரு, ஹாதா முனாதின் யுனாதி, நபிகளாருடைய ஒரு அழைப்பாளர் வந்து சொல்லுகிறார், அலா இன்னல் ஹம்ர ஹது ஹுர்ரிமத், இந்த ஹம்ரு என்பது, சாராயம் என்பது தடுக்கப்பட்டு விட்டது அப்படி என்று சொல்றாங்க என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே பகாலனி, அப்ப அவங்க எனக்கு சொல்றாங்க, இது ஹப், நீங்க போங்க, பாஹரிக்கா, அதை நீங்க ஊற்றி விடுங்க அப்படி என்று சொல்றாங்க. இப்ப நபியிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அப்ப அந்த அழைப்பு என்ன சத்தம் என்று கேட்கிறாங்க. இப்படி சாராயம் தடுக்கப்பட்டது அப்படி என்ற செய்தி என்று சொல்றாங்க. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க போய் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய, அதாவது அபு நுஅமான் அவரிடத்துல சொல்றாங்க, நீங்க போய் இந்த சாராயத்தை அப்படியே ஊத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சாராயத்தை அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா, பெரிய பெரிய பீப்பாய் கணக்குல தான் அந்த சாராயங்களை வச்சு குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப அதைகளை நாம் அவங்க ஊத்தி விடுறாங்க. அப்ப இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சொல்றாரு, இந்த மதீனமா நகரத்தினுடைய பாதையெல்லாம் சாராயத்தினுடைய வெள்ளங்களினால், அந்த பாதைகள் எல்லாம் சாராயத்தினுடைய வெள்ளங்களாக பெருக்கெடுத்து ஓடியது அப்படி என்ற செய்தியை நாங்க காக்கிறோம். பார்த்துட்டு வேறொரு ரிவாயத்துல சொல்றாங்க, வமா ராஜஊஹா வலா சாது அன்ஹா பத ஹபரில் ரஜுல், இந்த மனிதனுடைய செய்திக்கு பின்னால அவங்க அதை மீட்டி பார்க்கவும் இல்லை, இது உண்மையான செய்தியானா அப்படி என்று பார்க்கவும் இல்லை, யாரிடத்துல கேட்கவும் இல்லை. இந்த செய்தி வந்த உடனேயே அப்படியே எல்லாத்தையும் அவங்க என்னைனாங்க ஊத்தி விட்டாங்க அப்படி என்ற செய்தியை நாங்க காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அந்த சஹாபாக்கள் இப்படி அல் குர்ஆனிய வசனங்களுக்கு கட்டுப்பட்டார்கள். அது மாதிரி நாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு சம்பவம். அதாவது நபிகளார் செய்தி புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி அவங்க இஸ்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திமன் மின் தஹப், நபி அவங்க தங்கத்தினாலான ஒரு மோதிரத்தை செஞ்சாங்க. ஆரம்பத்தில் செஞ்சுட்டு வகான எல்பிசுஹு, அவங்க அதை அணிவாங்க. பயஜாலு
அதனுடைய அந்த டிசைன் இருக்கு பாருங்க, அதை இந்த உள்பக்கமாக வச்சு நபி அவங்க அந்த மோதிரத்தை அணிஞ்சிருந்தாங்க. அப்ப இதை பார்த்து சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களும் என்ன நபியை பார்த்து ஒவ்வொன்றாக நபியை பார்த்து பார்த்து பின்பற்றுவாங்க. அப்ப நபி இப்படி ஒரு மோதிரத்தை செஞ்ச உடனே சஹாபாக்களும் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி தங்கத்தினாலான மோதிரத்தை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நபி அவங்க இன்னமும் ஜலசாலல் மிம்பரி, நபி அவங்க மிம்பர்ல ஏறி இருந்து அதனை கடத்தி விட்டு பகால சொன்னார்கள், இன்னி குந்து அல்பசு ஹாதல் ஹாத்திம, நான் இந்த மோதிரத்தை அணியக்கூடியவனாக இருந்தேன். அதனுடைய டிசைனை நான் முன்னுக்குள்ள வச்சிருந்தேன் என்று சொல்லிவிட்டு பரமாபிகி அதனை நபி அவர்கள் வீசிவிட்டார்கள். வீசிவிட்டு தும்ம கால பின்னர் சொன்னார்கள், வல்லாஹி லா அல்பிசுஹு அபதன், இதற்கு பிறகு நான் இந்த தங்க மோதிரத்தை அணியவே மாட்டேன் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்கிட்ட நீங்க அணிய வேண்டாம் என்று சொல்லல, நபி அவங்க எதையும் சொல்லல. பாருங்க, ஒரு செயலை நபி அவங்க செஞ்சு காட்டுறாங்க. செஞ்சு காட்டின உடனே மக்கள் எல்லாருமே அவங்களுடைய மோதிரங்களை அப்படியே வீசிவிட்டார்கள் என்ற இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகிய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நிறைய சம்பவங்களும் நிறைய செய்திகளும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காட்டரபி வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்றாங்க, அவுசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது. லா தசுப்பன்ன அஹதன், நீங்க யாரையும் ஏசக்கூடாது அப்படி என்று சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டதில இருந்து நான் யாரையும் ஏசியது கிடையாது, மிருகங்களை கூட நான் ஏச மாட்டேன், ஆடுகளை கூட நான் ஏச மாட்டேன் அப்படி என்று இந்த சஹாபி சொல்றத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நபிகளார் ஒன்றை சொன்னா அதுக்கு என்ன செய்வாங்கடா, அந்த சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்ததை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நபி அவங்க சொல்றாங்க, யார் மன் ஜஹஸ ஜைஸல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, யார் கஷ்டமான நேரத்திலே இந்த படைகளை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றாங்க. அவர் உடனடியாக இதனை கேட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கஷ்டமான நேரத்திலும் அந்த படைகளை தயார் செய்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் இதனாலதான் நாங்க பார்க்கிறோம், அந்த காலத்தில் காணப்பட்ட அந்த சஹாபிய பெண்மணிகள் கூட இந்த அல் குர்ஆனிய வசனங்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்ப அல்லாஹு தஆலா ஹிஜாபினுடைய வசனத்தை இறங்குறான், பெண்கள் அவங்களை மறைச்சு கொள்ளணும் அப்படி என்ற வசனத்தை இறங்குறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரஹிமல்லாஹ், அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக யாருக்கு, அந்த அன்சாரிய பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய போது அவர்களுடைய முந்தானைகளை எடுத்து அப்படியே கிழித்து அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றதை நாங்க காண்றோம். அப்ப அந்த பெண்மணிகள் கூட எப்படி இருந்தாங்க அப்படி என்று பார்த்தோம்னா, ஒரு வசனம் சொல்லப்பட்டா, ஒரு கட்டளைகள் சொல்லப்பட்டா அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க. இது எங்களுக்கு பொருத்தமா, இதை நாங்க செய்யலாமா, இது எங்களுக்கு லாபம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில ராஃபி பின் ஹுதைஜி என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, தாஅத்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சில விடயங்களை தடுப்பாங்க, அது எங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். ஆனாலும் தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபடுவது இருக்கிறதே, அன்ஃபஉ லனா, அதை விட எங்களுக்கு அது பிரயோசனம். இப்ப நபி அவங்க தடுத்ததை விட தடுத்தது பிரயோசனமானதை தடுப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு எது பிரயோசனம் பண்ணா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான்.
அவனுக்கு நாங்க இந்த உலகத்தில கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களை பொறுத்தவரையில மிகவும் பிரயோசனமானது அப்படி என்று இந்த சஹாபி சொல்றதை நாங்க காணலாம். இதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிறைய சம்பவங்கள், நிறைய செய்திகள் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு எதுக்காக இந்த பயானில எடுத்து சொல்றேன்னா, இதுல நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும் கஷ்டமான நேரமாக இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான நேரமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமான நேரங்களாக இருக்கலாம். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக, அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாங்க மாறணும். இப்ப எங்களுக்கு எப்படி எங்களோட நிலைப்பாடுகள் இருக்குதுன்னா, இப்ப ஒரு வசனத்தை நாங்க சொல்லிட்டா, ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னா, ஒரு ஹதீஸை சொன்னா, அதை நாங்க எப்படி பார்க்கிறோம்னா, இது எனக்கு கிடையாது, இது இன்னார் தானே இப்படி செய்யறார், அவருக்கு தான் நல்ல பயான், அவருக்காக தான் இந்த இமாம் இப்படி சொன்னார், அல்லது இவங்களுக்காக தான் இது சொல்லப்பட்டுச்சு, அப்படி என்ற ஒரு உணர்வோடு தான் நாங்க இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இதனுடைய கட்டளைகளையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது என்ன பார்த்து, ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் என்ன பார்த்து கட்டளை இடுகிறது, என்ன பார்த்து பேசுகிறது, ஒவ்வொரு ஹதீஸும் என்ன பார்த்து பேசுகிறது, இதை நான் நடைமுறைப்படுத்துறேனா, இதை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறேனா, அப்படி என்று யோசிக்கக்கூடியவர்கள் எங்கள்ல மிகவும் குறைவு. சஹாபாக்கள் எப்படின்னா 5 வசனத்தை கற்றுக்கொள்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க, மீண்டும் 5 வசனத்தை கற்றுக்கொள்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க. இப்படியானவர்களாகத்தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகள் மோசமாக இருப்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அல்லாஹ் ரசூலுக்கு நாங்க வழிபடுவது என்பது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்றாக இருப்பதை நாங்க காணுகிறோம். மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதனை மார்க்கமாக எடுத்து சொன்னாரோ அதனை நீங்கள் எடுத்து நடங்கள், எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். இதனால் எல்லா நிலைகளிலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அப்போதுதான் நாளை மறுமையிலே நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா குல்லுஹும் யதுகுலூனல் ஜன்னா, எல்லோரும் சுவர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவர்களை தவிர என்று சொன்னார்கள். காலு, அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மை அபா, மறுக்கக்கூடியவர்கள் யார் அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஅனி, யார் எனக்கு வழிபடுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் செல்லுவார். வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்வார்களோ ஃபக்கத் அபா, அவர்தான் மறுத்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்றதை நாங்க காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை எங்களுக்கு வரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி இல்லா அமில்து பிஹி. நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு கட்டளையையும் நான் விட்டது கிடையாது, அதனை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுத்துவேன். ஏனென்றால் இன்னி அக்ஷா, நான் பயப்படுகிறேன், இன் தரக்து ஷையன், நான் அதனை விட்டு விட்டேன் என்றால், மின் அம்ரிஹி, நபி அவர்களுடைய அந்த கட்டளைகளை நான் விட்டு விட்டேன் என்றால், அன் அஸீ, நான் வழிகட்டு விடுவேன் என்று நான் பயப்படுகிறேன். அதனால நபி அவங்க ஏவியதையெல்லாம் நான் எடுத்து நடப்பேன் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு செய்தியையும் அவங்க எடுத்து நடப்பாங்க. இன்னைக்கு உங்களை உணவளிச்சது யாருன்னா அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஏழைய இந்த ஜனாசாவுக்கு சமூகம் அளித்தது யாருன்னு கேட்டா அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு உங்களோடு நோன்போடு இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அப்ப நபி அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கு அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நான் தான் என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மார்க்கத்தை எடுத்து நடந்திருப்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கத்திற்கு முரணாக நடப்பது, மார்க்கத்தை இந்த உலகத்திலே உதாசீனம் செய்து நடப்பது என்பது அல்லாஹு தஆலா
எச்சரிக்கிறான். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வினுடைய கட்டளை விட்டு மாற்றமாக அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களை நபியே நீங்கள் எச்சரிப்பீர்களாக. அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு ஃபித்னா ஒரு சோதனை ஏற்படலாம். அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லது நோவினை தரக்கூடிய வேதனைகளும் அவர்களுக்கு ஏற்படலாம் என்ற இந்த செய்தி சூரத்து நூறினுடைய 63வது வசனமாக பதிவாகி இருக்கிறது. அதனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு நாங்கள் மாறு செய்து நடப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு ஃபித்னாக்கள் சோதனைகள் ஏற்படுவதற்கும் அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு வேதனையை கொண்டு வருவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். அதனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதனுடைய வசனங்களை எடுத்து நடப்போம், வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். நாளை மறுமையிலே அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நானும் நீங்களும் ஒன்றாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.